ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. மாட்டுப் பொங்கலான இன்று நாம் பார்க்க இருப்பது பசு வழிபாடும் அதன் பலன்களும். பசுவை ஒருமுறை பிரதக்ஷணம் செய்வதால் பூலோகம் முழுவதும் பிரதக்ஷணம் செய்த புண்ணியம் கிடைக்கும். பசுவை அனுதினமும் பூஜித்தால் பிரம்மா, விஷ்ணு, சிவன் முதலான அனைத்து தெய்வங்களையும் பூஜை செய்த பலன் உண்டாகும். பசு உண்பதற்கு புல் கொடுத்தாலும், கழுத்து பகுதியில் சொரிந்து கொடுத்தாலும் கொடிய பாவங்கள் விலகும். இதனை உணர்ந்தே நம் முன்னோர்கள் ஆங்காங்கே ஆவுறிஞ்சுக்கள் அமைத்தனர். பசுக்கள் மேய்ந்துவிட்டு வீடு திரும்பும் சந்தியா காலம் கோதூளி காலம் என்று அழைக்கப்படுகிறது. இது மிக மிக புண்ணியமான சமயமாகும். பசு நடக்கும்போது எழும் புழுதியானது நம் உடலில் படுவது 8 வகை புண்ணிய ஸ்நானங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. பசுவின் கால்பட்ட தூசியைத்தான் ரகு மகாராஜா, அஜ சக்கரவர்த்தி, தசரத மகாராஜா போன்ற மாமன்னர்கள் பூசிக்கொண்டனர். மா என்ற பசு கத்தும் ஓசையானது அப்பகுதிக்கு மங்களத்தை தருகின்றது. பசு வசிக்கும் இடத்தில் பசுவின் அருகில் அமர்ந்து செய்யும் மந்திர ஜபமோ தர்ம காரியங்களோ 100 பங்கு பலனை தருகின்றன. மனிதனின் கண்ணுக்கு புலப்படாத மிருத்யு, யமன், யமதூதர்கள் பசுமாட்டின் கண்களுக்கு மட்டுமே புலப்படுவார்கள். எனவேதான் ஒருவர் இறக்கும்போது பசுமாடு சத்தம் போடுகிறது. ஒருவர் இறந்த பின் பரலோகத்திற்கு அழைத்துச் செல்லப்படும் ஜீவன் அசிபத்ர வனத்தில் வைதரண்ய நதியை கடக்க இயலாமல் தவிக்கிறது. பூலோகத்தில் பசுதானம் செய்தவர்களுக்கு இந்த துன்பம் நேர்வதில்லை. அவர் தானம் செய்த பசுமாடு அங்கு தோன்ற அதன் வாளை பிடித்து கொண்டு வைதரண நதியை கடந்து விடலாம் என்கிறது கருட புராணம். உலகம் எத்தகைய விஞ்ஞான வளர்ச்சி அடைந்தாலும், அதன் தொடர்ச்சியாய் எத்தகைய பாதிப்பு நிகழ்ந்தாலும் பசுக்கள் வசிக்கும் இடங்களுக்கு மட்டும் எவ்வித பாதிப்பும் நிகழாது என்பது ஆன்மீக ஆராய்ச்சியாளர்களின் கருத்தாகும். கறவை நின்ற வயதான பசுக்களை கூட நாம் பேணி காக்க வேண்டும். பிரம்மஹத்தி தோஷத்திற்கு இணையாக பசுஹத்தி தோஷங்களையும் நம் வேதங்கள் குறிப்பிடுகின்றன. பசுக்களை பாதுகாக்காத நாடு கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து போகும் என்பது நம் மகான்களின் கருத்துக்களாகும். புயல், மழை என பல இயற்கை இடர்களை சந்திக்க காரணமே பசுக்களை பாதுகாக்காததன் விளைவுதான். கோ சம்ரக்ஷணம் என்று குறிப்பிட்டு நாம் வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம். அன்றாடம் சமைக்கும்போது வீணாகும் காய்கறி கழிவுகளை சேகரித்து மாடுகளுக்கு கொடுத்து புண்ணியம் தேடுங்கள். வாயில்லா ஜீவன்களை ஆதரித்தால் நம் வாழ்வு மலரும். எதிர்கால சந்ததி மகிழ்ச்சியுடன் வாழும். இதில் மனதில் வைத்து மாட்டுப் பொங்கலை மகிழ்வுடன் கொண்டாடுவோம். நன்மைகளை பெறுவோம். அனைவருக்கும் இனிய மாட்டுப் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.